இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பொது காலத்தின் ஏழாம் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு அன்பு மற்றும் மன்னிப்பு. ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இரண்டு விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று அன்பு, இன்னொன்று மன்னிப்பு. ஆனால் இது நம்மிடம் இருக்கிறதா? இயேசு இதை பற்றி என்ன சொல்லுகின்றார்? மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு சொல்லுகின்றது போன்று வாழ முடிகின்றதா என்பதையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, உன் எதிரியை நீ அன்பு செய், அதை போன்று உன்னை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய், உன்னை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்றாடு என்று சொல்லுகின்றார். அடிப்படையில் நம்முடைய உணர்வுகளோடு நாம் இதை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் எதிரியே எதிரியாக பார்க்கக்கூடிய நிலையில்தான் நம்முடைய மனநிலை இருக்கும். நம்மை துன்புறுத்துகிறவர்களை எதிரியாகவும், அவனை கொடூரக்காரனாகவும், அவனை பழிவாங்கக்கூடிய எண்ணம் கொண்டவனாக தான் நம்முடைய உணர்வுகள் பல நேரங்களில் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நாம் அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அப்படி என்றால் எப்படிப்பட்ட தாழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வார்த்தைகளை, இயேசுடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நினைவுக்கு வருகின்றது ஒரு நிகழ்வு. அதாவது தென்னாப்பிரிக்க நாட்டிலே அப்பொழுது பேராயராக இருந்தவர் டெஸ்மண்ட் துட்டு. இவர் அந்த மக்கள் மத்தியிலே மன்னிக்கக்கூடிய குணம் சிறப்பானது, ஆகவே நாம் ஒருவரை மன்னித்து வாழ வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை மக்கள் மத்தியில் விதைக்கின்றார். இந்த விதையினுடைய விருட்சம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு முறை ஒரு பெண், அதாவது ஒரு கருப்பினத்து பெண், இந்த பெண்ணினுடைய கணவரும் மகனும் கொல்லப்படுகின்றார்கள். கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிமன்றத்திலே நீதிபதிக்கு முன்பாக விவாதம் எடுத்து வைக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த இரண்டு நபர்களை கொலை செய்த அந்த ஆபீசர், அவர் வந்து மக்கள் முன்பாக நீதிமன்றத்தில் தான் செய்தது என்ன என்று விளக்குகின்றார். அதாவது அவருடைய மகனை கொடூரமாக துன்புறுத்தி கொலை செய்திருக்கின்றார். அவளுடைய கணவரை துன்புறுத்தி ஒரு கட்டையில் கட்டி வைத்து அதன் மீது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த இரண்டு கொலைகளையும் அந்த ஆபீசர் செய்ததனால் அவர் அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்றார். இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள், இப்பொழுது உன்னுடைய வாதத்தை நீ எடுத்து வைக்கலாம், என்ன செய்யலாம் என்று நீ சொல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்லுகின்றார், நான் இப்பொழுது என்னுடைய 3 தேவைகளை கேட்க இருக்கின்றேன். இந்த 3 தேவைகளையும் நீங்கள் எனக்கு நிறைவு செய்தால் போதும் என்று. முதலாவது, இந்த மனிதர் எவர் என்னுடைய கணவரையும் மகனையும் கொலை செய்தாரோ அந்த மனிதர் என்னுடைய கணவரை எரித்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும். நான் என் கணவரின் அந்த சாம்பலை எடுத்து உரிய மரியாதை செலுத்தி அவருக்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதல் தேவை. இரண்டாவது தேவை என்னவென்றால், இந்த நபருக்கு தெரிய வேண்டிய ஒன்று, இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் எல்லா மனிதரையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் என்னிடத்தில் இன்னும் அன்பு மிகுதியாக இருக்கிறது. ஆக அந்த அன்பை நான் கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த மனிதரே மாதத்திற்கு 2 முறை என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னோட நேரத்தை செலவிட வேண்டும். நான் அவருக்கு தாயாக இருப்பேன். அந்த என்னிடம் இருக்கின்ற அன்பை அவரை மகனாக ஏற்றுக்கொண்டு நான் அவருக்கே கொடுக்க விரும்புகிறேன் என்பது இரண்டாவது. மூன்றாவதாக, நான் அவரை மன்னித்து விட்டேன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மன்னிப்பு உண்மையானது, ஆகவே என்னுடைய அன்பும் உண்மையானது. நான் அவரை அரவணைக்க வேண்டும். என்னுடைய அரவணைப்பின் மூலம் என்னுடைய அன்பு உண்மை என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் அந்த நபருக்கு அருகில் சென்று அவனை அரவணைக்கின்றார். அந்த மனிதன் இந்த பாசத்தின் முன்பாக, இந்த அன்பின் முன்பாக என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய நிலை இழந்து
அப்படியே சுருண்டு கீழே விழுகின்றான். அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த அன்பின் வெளிப்பாடு. அந்த மனிதன் அந்த பெண்மணிக்கு எத்தனையோ துன்பங்கள், காயங்களை கொடுத்திருக்கின்றார், மன்னிக்க முடியாத காயங்கள். ஏனென்றால் தன்னுடைய இருந்த உறவுகளை மொத்தமாக அழித்து விட்டார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட அந்த மனிதனை நான் மகனாக ஏற்று அவனை என்னோடு அவனுக்கு நான் தாயாக இருக்கின்றேன் என்ற ஒரு பெண்மணி வந்து நிற்கிறார் பாருங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு. நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தால் நாம் என்ன செய்வோம்? மண்ணை வாரி தூற்றுவோம், அல்லது பழிவாங்குவதற்கு முற்படுவோம், அல்லது பல கெட்ட வார்த்தைகளை போடுவோம். என்றால் அங்கு நாம் மன்னிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அது கடினம்தான், ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் இங்கே மன்னிப்பதன் மூலம் அந்த நபர் மட்டும் மன்னிக்கப்படவில்லை, மாறாக இந்த பெண்மணியும் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தேடிக்கொள்ளுகின்றார். மன்னிப்பது என்பது ஒரு பக்கத்தில் மட்டுமே இருப்பதல்ல, ஒரு பக்கத்தில் மட்டும் செயல்படுவதல்ல, மாறாக இரு பக்கத்தில் உள்ள மனிதருக்கும் அது குணத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. அதே போன்று மே மாதம் 13ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு மெஹ்மத் அலி ஆக்கா என்ற ஒரு துருக்கியை சேர்ந்த ஒரு இளைஞன் என்ன செய்கின்றான்? உரோமையிலே அப்பொழுதுள்ள திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்கள் திறந்த ஒரு வாகனத்திலே மக்களை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் துப்பாக்கி எடுத்து சுடுகின்றான். 4 குண்டுகள், அதில் 2 குண்டுகள் அவருடைய உடலில் பாய்கின்றன. ஒன்று அவருடைய வயிற்றிலும், இன்னொன்று அவருடைய கையிலும் பாய்கின்றன. 2 குண்டுகள் படவில்லை. ஒன்று பட்டு தெரித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர் போட்டிருந்த அன்னையினுடைய அந்த சுரூபத்திலே பட்டு தெரித்திருக்கிறதாக அன்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். அதுவும் குறிப்பாக அந்த நாள் எந்த விழாவை சிறப்பிக்கின்றது என்றால் பாத்திமா அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாள். ஆக இந்த 2 குண்டுகளால் அடிபட்டு அவர் சிகிச்சைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றார். அப்படி சிகிச்சைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அந்த திருத்தந்தை என்ன செய்கின்றார் என்றால், டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு, ஓராண்டிற்கு பிறகு, இந்த நடந்து முடிந்த ஓராண்டிற்கு பிறகு சிறைச்சாலைக்கு சென்று அந்த அக்கா என்ற மனிதனை சந்திக்கின்றார். அவர்களுக்குள் என்ன பேசினார்கள் என்பது தெரியாது. ஆனால் அவர் அருகில் அமர்ந்து அவருடைய கரங்களை பிடித்து அவருடைய கண்களை பார்த்து அவரை பேசுகின்றார். அவரிடம் பேசி அவரை மன்னிக்கின்றார். நான் உன்னை மன்னிக்கின்றேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று மன்னித்துவிட்டு அவர் வெளியே வருகின்றார். இந்த ஒரு செயலானது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியாக அனைவரும் பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 2000ஆவது ஆண்டில் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அதாவது அந்த மனிதர் அதிகமாக ஏற்கனவே சிறைச்சாலையில் இருந்து விட்டார், அவரை விடுதலை செய்யுங்கள் என்று அவருக்கு பரிந்து பேசி எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, மன்னிப்பது தான் இந்த உலகில் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் மன்னிப்பது என்பது அன்பின் அடையாளம். ஒருவரை வெறுத்துவிட்டு நாம் இந்த உலகில் வாழ முடியாது. ஒருவரை வெறுத்துவிட்டு நிம்மதியுள்ள வாழ்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் மன்னிப்பது பலவீனம் இல்லை. இந்த 2 நிகழ்வுகளிலும் சொல்லப்படுகின்றது ஒன்று இதுதான். ஏனென்றால் இயேசுவும் இதே வார்த்தை தான் சிலுவையிலே சொல்லுகின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆக மன்னிப்பது என்பது பலவீனத்தினால் செயல்படக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக இது ஆழமான தைரியமும் விசுவாசம் கொண்டவர்களால் செய்யப்படுகின்ற ஒரு செயல். ஆக என்னால் ஒருவரை மன்னிக்க முடிகிறது என்றால் நான் தைரியத்தோடும் ஆழமான விசுவாசத்தோடும் இருக்கின்றேன் என்ற அர்த்தம். என்னால் ஒருவரை மன்னிக்க முடியவில்லை என்றால் நான் கோழையாக இருக்கின்றேன், பலவீனம் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படும். ஆக மன்னிப்பு தான் அறம். ஏனென்றால் மன்னிப்பதன் வழியாக தான் அன்பு வெளிப்படும். இன்று நம்முடைய குடும்பங்களிலே நம்மோடு வாழ்ந்த, சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்த சகோதர சகோதரிகள், பெற்றோர்களுடைய எத்தனை பிளவுகள். பணம் மனிதனை பிரித்து வைக்கும், பதவி, பேராசை மனிதனை பிரித்து வைக்கும், சொத்தின் மீது இருக்கின்ற சுகம் மனிதனை பிரித்து வைக்கும், மனிதனை தனிமைப்படுத்தும். தனிமையாக இருக்கின்ற மனிதனிடத்திலே அன்பு இருக்கப் போவதில்லை. யாரும் வேண்டாம், நான் இருக்கின்ற சொத்துக்களோடு இருக்கப் போகின்ற இந்த மனிதனுடைய உள்ளத்திலே அன்பு இருக்கப் போவதில்லை. மன்னிக்கவும் முடியாதவர்களால். அப்படிப்பட்ட நிலையிலே
அன்பும் மன்னிப்பும் இல்லை என்றால் அது உடலிலே நோயாக தென்படும். உடலிலே நோயாக தென்படும், மனம் பாதிக்கப்படும். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் மனதிலும் உள்ளத்திலும் உடலிலும் நிலையான ஒரு மகிழ்ச்சியை உணர வேண்டும் என்றால் மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நாளாகவும் மன்னிப்பின் நாளாகவும் அமையவும், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் அன்பு செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்றால் இன்று அவர்களிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். நிச்சயமாக அந்த கேட்கின்ற மன்னிப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய இதயத்திலே வேதனை, அதாவது மன்னிக்க முடியாதனால் ஏற்பட்டிருக்கின்ற ஆணியினுடைய ஆழங்கள் துடைத்தெறியப்படும். அந்த முட்கள், உங்களுக்குள் இதுவரைக்கும் வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த முட்கள் அவற்றிலிருந்து அகற்றப்படுகின்ற பொழுது உங்களுடைய மனம் அமைதியை அடையும். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து விட்டு, நீங்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது மற்றவர்கள் கோழை என்று நினைப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் என்றால் அது தைரியத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்தவர்களாக செயல்படுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.